இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம எதை பத்தி எக்ஸல்ல டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு எக்ஸல்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மேல மெனு பார் இருக்கு இல்லையா? ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலாஸ் அப்படின்றதெல்லாம் இருக்கு. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ஹோம் டேப்ல இருக்கிறத வந்து நம்ம வந்து எப் எப்பவுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது கவரும் பண்ணிட்டோம் அந்த இடத்துல. இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்சர்ட் அப்படின்ற டேப்ன்றது. ஸோ இன்சர்ட் டேப்ல நமக்கு என்ன இருக்கும்னு எடுத்துட்டீங்கன்னா, ஒரு பிவோட் டேபிள் நம்ம வந்து இன்சர்ட் பண்றதுக்கு, இல்லாட்டி ஒரு நார்மல் டேபிள் இன்சர்ட் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துல இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது என்னன்னு எடுத்துட்டீங்கன்னா, நீங்க ஏதாவது பிக்சர், ஷேப்ஸ், ஐகான் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அது போக ஸ்மார்ட் ஆர்ட், ஸ்கிரீன்ஷாட் அப்படின்றது இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு பக்கத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆடின்ஸ், அதாவது வேற ஏதாவது ஆடின்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்றதுனா இது யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்துல சார்ட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து நீங்க சார்ட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அது போக ஸ்லைசர், டைம் லைன் அப்படின்றது எல்லாமே இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு வந்து பேஜ் லேஅவுட்னு இருக்கு. ஸோ இந்த பேஜ் லேஅவுட் அப்படின்னு என்ன எடுத்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தீம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பொதுவா இந்த தீம்ஸ் அப்படின்ற வேர்டு நீங்க நல்லாவே கேள்விப்பட்டிருப்பீங்க. எந்த இடத்துல இந்த தீம்ஸ் அப்படின்றத நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? மொபைல்ல தீம்ஸ் மாத்துறாங்க. மொபைல்ல தீம்ஸ் மாத்துறோம் அந்த இடத்துல. அப்போ மொபைல்ல நம்ம வந்து தீம்ஸ் மாத்தும் போது ஆக்சுவலா என்ன நடக்குது அங்க? அதோட ஃபுல் ஃபார்மேட் சேஞ்ச் ஆகுது. அந்த ஒவ்வொரு தீமுக்கும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் வந்து ஃபாண்ட் ஸ்டைல் இருக்கும். கலர் சேஞ்சஸ் ஆகும் அந்த இடத்துல. எஃபெக்ட்ஸ் வந்து மாறும் அந்த இடத்துல. என்டையர்லி என்ன ஆகும்? நீங்க அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ற எல்லா ஏரியாவும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு தீமுக்கும் அந்த மாதிரின்றது சம் செட்டப்ஸ் அப்படின்றது இருக்கும். சேம் இங்கேயும் தீம் அப்படின்றது வந்து அந்த மாதிரி தான். ஸோ இப்போ இந்த தீம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் டிஃபால்ட்டாக வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தீம்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தீமுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபாண்ட்டு, கலரு, எஃபெக்ட்டு அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆப்ஷன்லேருந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஸோ அதுக்காக தான் இந்த தீம் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு நான் இப்போ ஹோம் டேப் போகிறேன். எனக்கு இங்க இருக்கிறது எல்லாமே வந்து டைம்ஸ் நியூ ரோமன்ல தான் இருக்கு அந்த இடத்துல. இப்போ இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்றேன்னா பேஜ் லேஅவுட்ல தீம்ஸ்ல போயிட்டு இன்கேஸ் நீ ஏதாவது தீம்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்டையர் இந்த இது பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து தீம்ஸ் வந்து இப்போ சேஞ்ச் பண்ண போறேன் இந்த இடத்துல. ஸோ சேஞ்ச் பண்றதுக்கு ஏதாவது ஒரு தீம் எடுத்துட்டேன். நான் இப்போ வந்து வுட் டைப் அப்படின்றது லாஸ்ட் ஒன்று எடுத்துட்டேன். இப்போ நான் எடுக்கும் போது எனக்கு என்ன ஆகும் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து சேஞ்சஸ் ஆகுது இந்த இடத்துல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது டைம்ஸ் நியூ ரோமன்ல தான் இருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதோட எஃபெக்ட் கலர்ஸ் எல்லாமே வந்து வேரியேஷன்ஸ் ஆகும், என்ன மாதிரியாக வேணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் டிஃப்ரெண்ட் கலரிங் ஸ்கீம்ஸ் அப்படின்றது இருக்கும் இல்லையா? ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வுட் டைப். இப்போ நான் வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லும் போது அதுக்கேற்ற மாதிரி ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் அப்படின்ற இங்கே சேஞ்ச் ஆகும் அந்த இடத்துல. ஸோ உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஃபாண்ட் ஸ்டைல் வேணும் அப்படின்றதுல நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் அதில். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து வேறு ஏதாவது கூட செலக்ட் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து சர்க்கியூட் வேணும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி கலர் எஃபெக்ட்ஸில் இருக்குது இல்லையா? ஸோ ஆஃபீஸ் 2020 எனக்கு வேணும். ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபாண்ட் வந்து என்ன டைப் ஆஃப் ஃபாண்ட்ஸ் வேணும், இல்லை கலர் எஃபெக்ட்ஸ் எனக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்றது என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஃபார் தீம் செட்டிங்ஸ்க்காக தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம் அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி தீம்ஸ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா அது நெக்ஸ்ட் இது வந்து தீம்ஸ் அப்படின்ற குரூப் இல்லையா? இது தீம்ஸோட குரூப் அப்படின்றது. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே நீங்கள் வேறு ஏதாவது தீம்ஸ் ஸ்டைல்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து கரண்ட்டாக இருக்கிற தீம் ஸ்டைலை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேஜ் செட்டப் அப்படின்றது இருக்கு. ஸோ பேஜ் செட்டப் அப்படின்றது, ஸோ பேஜ் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்ஜின், ஓரியன்டேஷன், சைஸ், பிரிண்ட் ஏரியா, பிரேக்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்ஜின் இருக்கு இல்லையா? ஸோ மார்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்ஜின் பிரிக்கிறது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா சைஸ் அப்படின்றது. இப்போ சைஸ் ஆப்ஷன்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து A5 A4 அதாவது ஒவ்வொரு பேப்பருக்கும் ஒரு சைஸ் இருக்கும் இல்லையா?
நம்ம வேர்ட் டாக்குமெண்டேஷன் பண்ணி லேர்ன் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா, வேர்ட் டாக்குமெண்டேஷன்ல A4 பேப்பர் சைஸ் வேணும், இல்லாட்டி A5 பேப்பர் சைஸ் வேணும், இல்லாட்டி எனக்கு வந்து லெட்டர் அப்படின்ற சைஸ்ல வேணும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடணும். ஸோ அது வந்து டாக்குமெண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பேஜஸாக தான் தெரியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸல் ஷீட்டுன்றது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ இருக்கு, 10 lakhs ரோஸ் அப்படின்றது இருக்கு, காலம்ஸ் அதே மாதிரி நிறைய இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதுல எப்படி எனக்கு ஒரு பேஜ் இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஏரியா, இப்போ நம்ம வந்து பிரிண்ட் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது பாருங்க, இப்போ நான் வந்து ஃபைல்ல போயிட்டு பிரிண்ட் அப்படின்ற கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு எப்படி வரும்னு பாருங்க. ஆக்சுவலா எனக்கு வந்து டேட்டா நிறைய இருக்கு அந்த இடத்துல. ஆனா இங்க பாருங்க எனக்கு வந்து டோட்டலா 248 பேஜஸ் வந்து காமிக்குது இந்த இடத்துல. இங்க பாருங்க இதுல எனக்கு டேட்டு, மந்த், சிட்டி, கண்ட்ரி, ரீஜன், யூனிட் சோல்ட், பிரைஸ் பர் யூனிட் வரைக்கும் தான் தெரியுது. ஆனா இந்த இடத்துல பாருங்க பிரைஸ் பர் யூனிட்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சேல்ஸ் அமௌண்ட், காஸ்ட் பர் யூனிட், ப்ராஃபிட் அப்படின்னு இருக்கு. இதுல நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா இப்போ நான் வந்து இது பேஜ், அதாவது சைஸ் நான் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த லைன் மட்டும் பாருங்க டிஃப்ரெண்டா தெரியுது இல்லையா. ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டாட்டட் லைன்ல தெரியுது, அதாவது அந்த ஒரு பேஜோட பார்டர் அப்படின்றதா இருக்கும். அது பேஜோட பார்டர் அப்படின்றதா தெரியும். இப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா அப்போ உங்களுக்கு வந்து அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி பாட்டம்லயும் பார்டர் அப்படின்றது இருக்கும். இங்க பாருங்க உங்களுக்கு அந்த பேஜோட எண்ட் எங்க முடியுது, இங்க முடியுது அப்படின்றது அதோட பார்டர் வந்து ஷோ பண்ணி காமிக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன மாதிரியான பேஜ் சைஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து சைஸ்லேருந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ லெட்டரில் இருக்குது, இதே நீங்கள் வந்து A4 வேணும் இல்லாட்டி A5 வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை லீகல் மாதிரி வேணும்னா நீங்கள் லீகல் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு கரண்ட்டாக எப்படி இருக்குன்னா இது வந்து போர்ட்ரேட் மோடில் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் இதை வந்து ஹரிசான்டல் மோடுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஓரியன்டேஷனில் போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி லேண்ட்ஸ்கேப் மோடுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது பாருங்கள், கிளிக் பண்ணும்போது சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா உங்களுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து போர்ட்ரேட்லேருந்து ஹரிசான்டல் மோட் உங்களுக்கு வந்து லேண்ட்ஸ்கேப் மோடுக்கு உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அந்த இடத்துல. ஸோ இப்போ சேஞ்ச் ஆகும்போது பாருங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே உங்களுக்கு பாருங்க இங்கிருந்து இந்த ப்ராஃபிட் வரைக்கும் உங்களுக்கு வந்து எண்ட் அப்படின்ற எடுத்துக்கிச்சு. அதுக்கு கீழே பாருங்க பேஜ் எண்ட் 33 அப்படின்ற ரோல் முடியுது அந்த இடத்துல. இப்போ நீங்க இது பிரிண்ட் ஏரியா கொடுத்து பாருங்க, உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் மோட்ல வந்து ஷோ பண்ணி காமிக்கும் இந்த இடத்துல. ஸோ லேண்ட்ஸ்கேப் மோட்ல வந்து ஷோ பண்ணி காமிக்குது. ஸோ ஒரு லேண்ட்ஸ்கேப் மோட்ல ஷோ பண்ணி காமிக்கும் பாருங்க, எனக்கு லெஃப்ட் சைட்ல எனக்கு வந்து மார்ஜின் ஸ்பேஸ் வந்து கம்மியாக தான் இருக்கு. ஆனால் பாருங்க ரைட் ஹேண்ட் சைடில் வந்து எனக்கு வந்து நிறையவே வந்து ஸ்பேசஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ ஸ்பேஸ் எனக்கு வந்து இந்த பக்கம் ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது. எனக்கு ஸ்பேஸ் இருந்தால் ரெண்டு சைடு ஈக்குவலாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சேம் இதே பேஜ் லே அவுட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நீங்கள் பிரிண்ட் ஆப்ஷனில் கொடுக்கும்போது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரூப்பில் கீழே உங்களுக்கு எக்ஸ்டென்ஷனுக்கு இங்கே ஒரு சின்ன ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க அந்த இடத்துல. இப்போ பேஜ் செட்டப்க்கு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா பேஜ், மார்ஜின், ஹெட்டர், ஃபூட்டர், ஷீட் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்ஜின்ஸ்னு இருக்கு இல்லையா, இந்த மார்ஜின் அப்படின்ற டேபுக்கு போங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹரிசான்டல் அப்படின்னு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் உங்களுக்கு எங்கே தெரியுது, இந்த பார்டர் லைன்னா உங்களுக்கு வந்து இந்த லெஃப்ட் எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ இதில் என்ன பண்ணுங்க, இந்த ஹரிசான்டலில் டிக் மார்க் கொடுத்துருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிடுது, இது வந்து சென்டர் அலைன்மெண்ட்டுக்கு வந்துருக்கு இல்லையா, சென்டர் அலைன்மெண்ட்ல இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இதை வந்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்கேஸ் மிடில்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா வெர்டிக்கல் அப்படின்றது கொடுத்துக்கலாம். சரிங்களா. இப்போதைக்கு எனக்கு வெர்டிக்கல் வேண்டாம், ஸோ வெர்டிக்கலை எடுத்துட்டேன், ஹரிசான்டல் மட்டும் கொடுத்துட்டேன், சென்டரில் இருக்கு, ஓகே கொடுக்குறேன். இப்போ நான் வந்து பிரிண்ட் ஆப்ஷன் அப்படின்றத செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ பிரிண்ட் ஆப்ஷன் நீங்கள் கண்ட்ரோல் P கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆப்ஷன் வருது இல்லையா. ஸோ இதில் பாருங்க எனக்கு வந்து ரெண்டு சைடும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்பேசஸ் வந்து ஈவனாக இருக்கு அந்த இடத்துல. இப்போ அதே மாதிரி பாருங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ஷீட்ல இப்போ நான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஷீட்ல டேட், மந்த், சிட்டி, கண்ட்ரி அப்படின்றது கீழே இருக்க டேட்டாவோட ஹெட்டர்ஸ் வந்து எனக்கு டாப்ல வந்து எனக்கு தெரியுது அந்த இடத்துல. ஓகே, டாப்ல வந்து எனக்கு தெரியுது. இதே நான் வந்து நெக்ஸ்ட் ஷீட்டுக்கு அப்படி ஸ்க்ரால் பண்றேன் பாருங்க, செகண்ட் ஷீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ எனக்கு டாப்ல பாத்தீங்கன்னா அந்த ஹெட்டர் இங்க காணும்.
ஆனா என்ன இருக்கு, டேட்டா மட்டும்தான் இருக்கு. இப்ப இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஷீட் போகும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஹெட்டர் வந்து தெரியல அந்த இடத்துல. அப்ப எனக்கு வந்து ஹெட்டர் தெரிஞ்சா தானே இது என்ன டேட்டான்றது தெரிஞ்சுக்க முடியும். அப்ப இதுக்காக நான் என்ன பண்ண முடியும், ஒவ்வொரு இந்த லைனுக்கு அப்புறமும் ஹெட்டர் கொடுக்க முடியுமா, முடியாது இல்லையா. ஏன்னா நான் அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்ணும்போது அந்த ரோ வந்து மாறிடும் அந்த இடத்துல. அப்ப என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஹெட்டர் வந்து அதுவே ரிப்பீட் ஆகணும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, சேம் இந்த எக்ஸ்டென்ஷன் போனோம் இல்லைங்களா, இதுலயே போங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் அப்படின்னு ஒரு டேப் இருக்கு பாருங்க. இந்த ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் அப்படின்றது இது எங்க வந்தோம், பேஜ்லயே சேம் அப்படின்னு இந்த குரூப்ல எக்ஸ்டென்ஷன் வாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் அப்படின்றது. ஸோ இது ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் செக்ஷன். ஆனா இந்த ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் செக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பேஜுக்கு மேல வர ஹெட்டர் அப்படின்ற போயிடும். இதுலயே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஷீட் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த ஷீட் இங்க பாருங்க, இந்த ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் போனீங்கன்னா இது உங்களுக்கு வந்து நம்ம ஜென்ரலா நம்ம வேர்ட் டாக்குமெண்ட் படிக்கும் போது மேல ஹெட்டர் ஏரியான்னு இருந்துச்சு இல்லையா, அந்த ஹெட்டர் ஏரியா ஃபில் பண்றதுக்காக தான் இது வரும். ஆனா எனக்கு டேட்டாக்கு மேல இருக்கக்கூடிய ஹெட்டர் வேணும்னா இந்த டேப் வேண்டாம், நமக்கு இந்த ஷீட்ஸ் அப்படின்றது போங்க. இந்த ஷீட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, பிரிண்ட் ஏரியா, நெக்ஸ்ட் பாருங்க பிரிண்ட் டைட்டில்ஸ் அப்படின்றதுல ரோஸ் டு ரிப்பீட் அட் டாப். அப்போ உங்களுக்கு வந்து டாப்ல உங்களுக்கு வந்து என்ன ரோ வந்து ரிப்பீட் பண்ணணும் அப்படின்றத கேட்குறாங்க அந்த இடத்துல. அதுல நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இப்போ எனக்கு இங்க பாயிண்டர் வச்சுட்டேன், எனக்கு என்ன ரோ வேணும் அப்படின்றத நான் இங்க இருந்து செலக்ட் பண்ணணும். எனக்கு இங்க பாருங்க ரோஸ் டு ரிப்பீட் அட் த டாப். அப்போ எனக்கு டாப்ல ரிப்பீட் பண்ண வேண்டிய ரோ என்ன, நான் இந்த ஃபர்ஸ்ட் ரோவை செலக்ட் பண்றேன். நான் இங்கே தான் வந்து செலக்ட் பண்ணேன் சரிங்களா. இதே பாருங்க ஒருவேளை இந்த டேட்டாவை எடுத்துட்டேன். இப்போ நான் இங்கிருந்து கிளிக் பண்றேன், எங்க கிளிக் பண்ணாலும் அந்த ரோ ஃபுல்லா தான் செலக்ட் ஆகும் சரிங்களா. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் ரோ கிட்ட நீங்க பாயிண்டர் வச்சீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்கிறது எல்லாமே என்டையர் அந்த ஃபர்ஸ்ட் ரோ செலக்ட் ஆயிரும். இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் பாருங்க உங்களுக்கு பிரிண்ட் கிரிட் லைன்ஸ். கிரிட் லைன்ஸ்னா உங்களுக்கு இந்த லைன்ஸ் இருக்கு இல்லையா, இதை பிரிண்ட் பண்ணணுமான்னு கேட்குது. அதை பிரிண்ட் பண்ணணும்னா நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட் ஃபார்மேட் வேணும் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்ன்றது நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது வந்து ஓகே கொடுக்குறேன். இப்போ ஓகே கொடுத்துட்டேன். இப்போ திரும்பவும் கண்ட்ரோல் பி கொடுத்து பிரிண்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன். இப்போ கொடுக்கும்போது பாருங்க ஃபர்ஸ்ட் ஷீட்ல டேட், மந்த், சிட்டி, கண்ட்ரி, ரீஜன் அப்படின்றது இருக்கு. ஸோ ஸ்க்ரால் பண்றேன், செகண்ட் பேஜுக்கு வந்துட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜ் அப்படின்னு காட்டுது. இப்போ செகண்ட் பேஜில் பாருங்க திரும்ப எனக்கு அதே ஹெட்டர் காமிக்குது. டேட், மந்த், சிட்டி, கண்ட்ரி, ரீஜன், யூனிட் சோல்ட், பிரைஸ் பர் யூனிட், சேல்ஸ் அமௌண்ட், காஸ்ட் பர் யூனிட், ப்ராஃபிட் அப்படின்னு காமிக்குது. திரும்ப ஸ்க்ரால் பண்ற தேர்ட் பேஜ், எல்லா பேஜ்லயுமே அப்ப எனக்கு என்ன ஆகுது, அந்த ஹெட்டர் ஆட்டோமேட்டிக்கா ரிப்பீட்டட் ஆகுது அந்த இடத்துல. ஓகே, இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு இது வந்து பிரிண்ட்டுக்கு வரும்போது சில ஹெட்டர் இங்க மேல இருக்கிறதெல்லாம் மறைஞ்சிருது பாதி. எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா எனக்கு வந்து பெருசா தெரியணும். அப்ப நான் என்ன பண்றேன், கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்றேன். என்டையரா செலக்ட் பண்ணிட்டு ஹோமுக்கு போறேன். ஹோம்ல போயிட்டு என்ன பண்றேன், கொஞ்சம் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 14க்கு கொடுத்துட்டேன். அதே மாதிரி என்ன பண்றேன், இது வந்து எக்ஸாக்ட் அதுக்கான ஸ்பேசஸ்ல வந்து கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு பாருங்க எல்லாமே எனக்கு வந்து ஸ்பேஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸ்பேஸ் ஜாஸ்தி ஆகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்க இருக்கிறது பாருங்க, எனக்கு ஸ்பேசஸ் இது வரைக்கும் தான் வருது, பேஜ் இது வரைக்கும் தான் இருக்கு. மீதம் இருக்க இந்த பக்கத்துல இருக்க டேட்டா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதுல இருந்து பிரிஞ்சு போயிடுச்சு இல்லையா. ஸோ அதுல இருந்து எனக்கு பாருங்க எனக்கு வந்து வெளியே போயிடுச்சு அந்த இடத்துல. அப்ப எனக்கு இங்க 2 காலம் தான் இருக்கு. இந்த 2 காலமும் நான் இதுக்குள்ள ஃபிட் பண்ணணும். அப்ப நம்ம நார்மலா இதை ஷ்ரிங்க் பண்ணா ஃபிட் பண்ணலாம் அந்த இடத்துல. ஆனா இதை எப்படியெல்லாம் நம்ம வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் இதுக்கு நான் என்ன பண்றேன்னா பேஜ் லே அவுட் அப்படின்றது சேம் இதுக்கே போயிட்டேன். இதுல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பிரிண்ட் ஏரியா அப்படின்னு இருக்கு. ஸோ பிரிண்ட் ஏரியா நம்ம செட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பிரிண்ட் டைட்டில் நம்ம போனோம் இல்லைங்களா. ஸோ அந்த இது பேக்ரவுண்ட், பேஜ் பிரேக்ஸ் இருக்கு, இன்சர்ட் பேஜ் பிரேக், ரிமூவ் பேஜ் பிரேக் அப்படின்னு இருக்கு. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா மார்ஜின்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா. மார்ஜின் போனீங்கன்னா நீங்க மார்ஜின் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். மார்ஜின் எக்ஸ்டெண்ட் பண்றதை விட இன்னொரு செட்டப் அப்படின்னு இருக்கு. அதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் இதுக்கான இன்னொரு ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் பார். கீழே இருக்க ஸ்டேட்டஸ் பார்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியா தான் செலக்ட் ஆயிருக்கு இல்லையா.
அதாவது கரண்டா நீங்க இப்ப இந்த ஷீட்டை வந்து இந்த மாதிரி நார்மல் மோடில் தான் பாக்குறீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேஜ் லேஅவுட் மோட். ஸோ பேஜ் லேஅவுட் மோட் நீங்க கிளிக் பண்றீங்க அது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சேம் இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னா இந்த வியூன்ற ஒரு டேப் இருக்கும். இந்த வியூ டேப் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். அதாவது உங்களுக்கு நார்மல்னு இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜ் லேஅவுட் மோட் அப்படின்னு, அதாவது பேஜ் லேஅவுட் மோட். நெக்ஸ்ட் இங்க இருக்கு இல்லைங்களா, இது வந்து உங்களுக்கு வந்து பேஜ் பிரேக், அதாவது பேஜ் பிரேக் இந்த ஆப்ஷன் அப்படின்றது. சேம் இது நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்க இல்லையா இந்த பிரேக். ஸோ இது இன்சர்ட் பேஜ் பிரேக், ரிமூவ் பேஜ் பிரேக் அப்படின்றது சேம் அதோட தான் பார்த்தீங்கன்னா இங்கே பேஜ் பிரேக் வியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பேஜ் பிரேக் வியூ நீங்கள் ஈஸி இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணாலும், அதாவது வியூவில் இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணாலும் சரி, இல்லை கீழே நீங்கள் வந்து இங்கே பேஜ் பிரேக் கிளிக் பண்ணாலும் சரி, உங்களுக்கு பேஜஸ் எப்படி தெரியும்னு பாருங்க. உங்களுக்கு டேட்டா எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்கோ அது மட்டும்தான் ஷோ பண்ணி காமிக்கும். அதர் டேட்டா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எம்டி செல்ஸ் இருக்கிற ஏரியா வந்து உங்களுக்கு வந்து காமிக்காது. கீழேயும் அதே பாருங்க, எனக்கு எண்ட் டேட்டா எது வரைக்கும் இருக்கும் அது வரைக்கும் மட்டும்தான் காமிக்கும். டோட்டலாக இது வந்து ஒவ்வொரு பேஜ்லையும் எவ்வளோ இருக்கும். ஸோ இந்த பேஜ் பிரேக் அப்படின்றது எதுக்காகன்னா உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பேஜ் பிரிண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது லேண்ட்ஸ்கேப்ல கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்போ எனக்கு இது வந்து இப்போ இன்கேஸ் இதெல்லாம் எனக்கு வந்து இதுக்குள்ள ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அது செட் பண்றதுக்காக நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் கொஞ்சம் ஹெட்டரை பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஹெட்டர் ஏரியாஸை நான் என்ன பண்றேன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஹோம்ல போயிட்டு வாட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டேன் அந்த இடத்துல அண்ட் சென்டர் மிடில் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இப்போ மந்த் அப்படின்னு இருக்கு. ஸோ டேட் காலம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மந்த் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. கண்ட்ரி, யூனிட் சோல், சேல்ஸ் அமௌண்ட், காஸ்ட் பர் யூனிட். இங்க பாருங்க காஸ்ட் பர் யூனிட் இதுக்குள்ளாரே வந்துருச்சு. ரீஜனை கூட கொஞ்சம் ஸ்ட்ரிங் பண்ணிக்கிறேன். அப்போ ப்ராஃபிட் எனக்கு அதுக்குள்ள வந்துருமா அப்படின்ற பார்க்கலாம். பாருங்க எனக்கு வந்து இதுக்குள்ள கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அலைன்மெண்ட் யூஸ் பண்றதுக்கு வந்து இந்த பேஜ் பிரேக் அப்படின்றது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப திரும்ப நீங்க நார்மல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மல் வியூக்கு வந்துடும். இப்ப பாருங்க உங்களுக்கு பிரிண்ட் கொடுத்து பாருங்க, கண்ட்ரோல் பி கொடுத்து அந்த ப்ரிவியூ பாத்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாமே ஒரே பேஜஸ்க்குள்ள வந்துருச்சு இல்லையா. இப்போ ஹெட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் ஹெட்டர் ஃபர்ஸ்ட் பேஜ் எப்படி இருக்கும் சேம் அதே மாதிரி தான் எல்லா பேஜ்லையும் கண்டினியூஷன் ஆகும். இந்த மாதிரி நீங்க வந்து பேஜ் பிரேக்ன்ற மூலியமா நீங்க என்ன பண்ணிக்கலாம், அலைன்மெண்ட் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. சரி, இது ஓகே, நார்மல் ஓகே, பேஜ் பிரேக் ஓகே. இந்த பேஜ் லேஅவுட் என்ன அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பேஜ் லேஅவுட் கிளிக் பண்ணுங்க. பேஜ் லேஅவுட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஷீட் வைஸ், அதாவது நீங்க இப்ப இந்த பேஜ் லேஅவுட் ஆப்ஷன்லயே பாத்தீங்கன்னா இங்க சைஸ் என்ன கொடுத்துருக்கீங்க, இப்போதைக்கு வந்து லெட்டர் ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ உங்களுக்கு லெட்டர் ஃபார்மேட்டோட சைஸ் என்னவோ அந்த சைஸ் வைஸில் தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பேஜா ஷோ பண்ணி காமிக்கும். பேஜ் 1, பேஜ் 2 அண்ட் பேஜ் 3 அப்படின்றது ஷோ பண்ணி காமிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் காமிக்கும் போது டாப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்டர் ஏரியா அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ ஹெட்டர் ஏரியா கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபூட்டர் ஏரியா அப்படின்றது இருக்கும். இந்த மாதிரி நீங்க ஹெட்டர் ஃபூட்டர் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ ஜென்ரலா நம்ம பிரிண்ட் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுது, எனக்கு டாப்ல பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஆப்ஷன்ஸ் வரும்போது டேட்டா மட்டும்தான் காமிக்குது. இப்போ இன்கேஸ் எனக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்னோட லோகோ நான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லோகோ இன்சர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டேட் அண்ட் டைம் வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இதெல்லாம் நான் என்ன பண்ணலாம்னா ஹெட்டர் ஃபூட்டர்ல கொடுத்துக்கலாம் அந்த இடத்துல. ஏன்னா நான் வந்து இன்ஸ்டட், அதாவது இங்க பாத்தீங்கன்னா நான் நார்மலா பார்க்கும்போது இந்த மாதிரி எனக்கு வந்து ஒவ்வொரு பேஜ் ஏரியா பிரேக்லயும் நான் டேட் அண்ட் டைம் இங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது, பிக்சரையும் இங்க கொடுக்க முடியாது இல்லையா. அதனால நான் என்ன பண்ணலாம்னா ஹெட்டர் ஃபூட்டர் ஏரியால வந்து அதை கொடுத்துக்கலாம். அப்போ ஹெட்டர் ஃபூட்டர் ஏரியால கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா நீங்க இங்க கிளிக் பண்றீங்க இல்லையா, அதாவது பேஜ் லேஅவுட்ல இதை நீங்க கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஹெட்டர் ஃபூட்டர் ஏரியா அப்படின்னு வருது இல்லையா. சேம் இங்க நீங்க கொடுக்குறீங்க இல்லையா, சேம் இதே டீடைல்ஸ் மாதிரி தான். நீங்க என்ன பண்ணலாம், சிம்பிளா இது நீங்க வந்து இந்த பேஜ் லேஅவுட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் மூலியமா, இல்லாட்டி இங்க வியூ பட்டன் வியூ டேப்ல பேஜ் லேஅவுட் இருக்கு இல்லையா, இது மூலியமாக கூட நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு ஹெட்டர்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இங்க என்ன வேணும் அப்படின்றது இருக்கு.
ஹெட்டர்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்க ஹெட்டர்ல 3 பிரேக்கா கொடுத்துருக்கேன், 3 செக்ஷனா கொடுத்துருக்காங்க இல்லையா. எனக்கு இங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து லோகோ வேணும். நெக்ஸ்ட் எனக்கு இங்க வந்து ஒரு ஹெட்டர் ரிப்பீட்டடா வேணும் அந்த இடத்துல. ஸோ டேட்டா என்ன இருக்கு எனக்கு, சிட்டி, கண்ட்ரி, ரீஜன், யூனிட் சோல்ட், பிரைஸ், சேல்ஸ், காஸ்ட். ஸோ அப்போ நான் வந்து கண்ட்ரி வைஸ் நான் வந்து சேல்ஸ் ரிப்போர்ட் அப்படின்ற ஹெட்டர் வந்து இங்க கொடுத்துக்கிறேன் அந்த இடத்துல. ஸோ இங்க பாருங்க, கண்ட்ரி வைஸ் சேல்ஸ் ரிப்போர்ட் அப்படின்றத கொடுத்துட்டேன். ஸோ இது எனக்கு வந்து எப்படி வேணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே அலைன்மெண்ட் அப்படின்றது இல்லை. ஸோ ஹெட்டர் ஃபூட்டருக்குன்னு தனியாக டேப் இருக்கு. ஸோ இந்த டேப்ல இருந்து தான் நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஸோ ஹெட்டர் உங்களுக்கு வந்து பாருங்க, ஸோ பேஜ் 1 மட்டும் வேணுமா, இல்லை எந்தெந்த பேஜஸ் வேணும், ஷீட்ல வேணுமா அப்படின்றது கேட்குது. டிஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் பேஜ், அதாவது ஃபர்ஸ்ட் பேஜுக்கு டிஃப்ரெண்ட் ஹெட்டர், நெக்ஸ்ட் பேஜஸ்க்கு வேற மாதிரி வேணுமா, இல்லை ஆட் அண்ட் ஈவனுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்றதுல இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை பிக்சர் இன்சர்ட் பண்ணணும், ஷீட் நேம் கொடுக்கணும், இல்லை ஃபைல் நேம் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணணும் அப்படின்றது. இப்போ நான் ஷீட் நேம், ஃபைல் நேம் எதுவும் நான் இன்னும் சேவ் பண்ணலை. ஸோ அதனால எதுவும் வரல. இல்லாட்டி பாத் வேணும் அப்படின்றது நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ கண்ட்ரி வைஸ் சேல்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல நான் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஏரியால பிக்சர் இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ பிக்சர் ஆப்ஷனுக்கு போகிறேன். பிக்சருக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இப்போதைக்கு டம்மியா ஒரு பிக்சர் என்னோட நம்மளோட சிஸ்டம்ல இருந்தே எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரம் ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டேன். டெஸ்க்டாப், ஸோ இந்த பிக்சர் எடுத்துட்டேன். இன்சர்ட் அப்படின்றது, ஸோ இங்க பாருங்க பிக்சர் இன்சர்ட் பண்ணிட்டேன் அந்த இடத்துல. ஓகே, பிக்சர்ன்றது பார்த்தீங்கன்னா எனக்கு இங்க வந்து ஷோ பண்ணி காமிக்காது. நம்ம பிரிண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது எனக்கு வந்து டிஸ்பிளேல வரும் அந்த இடத்துல. ஸோ அப்போ பிக்சர் எனக்கு வந்து எனக்கு இன்சர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கீழே எனக்கு ஃபூட்டர் ஏரியால, அதாவது ஃபூட்டர் செக்ஷன்ல, ஸோ பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இங்க தெரியுது இல்லையா. பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணி காமிக்குது. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா பிக்சர் அப்படின்னு தெரியும். ஸோ பிக்சர் இந்த ஏரியால உங்களுக்கு வந்து இப்போ ஷோ பண்ணி காட்டுது. ஸோ ஹெட்டர் ஃபூட்டர் ஏரியால பிக்சர்ஸ் வந்து கொடுத்துட்டோம். ஸோ பிக்சர் இதில் பாருங்க ஃபார்மேட் பிக்சர் அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ ஃபார்மேட் பிக்சர் ஆப்ஷன் போங்க. ஹைட் எங்க வேணும் அப்படின்னு கேட்குது. ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.13 அப்படின்னு இருக்கு. வித் எங்க இருந்து அப்படின்றது இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து சைஸ், இது வந்து சைஸுக்கானது. ஸோ பிக்சர், நெக்ஸ்ட் பிக்சர் உங்களுக்கு வந்து லெஃப்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ரைட் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், கலர் என்ன கலர் வேணும் அப்படின்றதுல இருக்கு. ஆல்ட் டெக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அதோட சைஸ் இதெல்லாமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கேருந்து. ஸோ இப்போதைக்கு நான் எதுவும் சேஞ்சஸ் பண்ணல. ஜஸ்ட் பை டிஃபால்ட் இருக்கிறத நான் அப்படியே விட்டுட்டேன் அந்த இடத்துல. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு பாட்டம்ல ஃபூட்டர் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ரைட் ஹேண்ட் சைடு இங்கே இருக்க செக்ஷன் ஃபூட்டர் ஏரியால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் வேணும். சேம் ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் அப்படின்ற டேபுக்கு போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேஜ் நம்பர் அப்படின்றத வேணும். ஸோ பேஜ் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நம்பர் ஆஃப் பேஜஸ் அப்படின்றது வேணும்னு கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ கொடுத்துட்டேன். திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து நார்மல் பேஜ் அப்படின்றதுக்கு வந்து போகிறேன். ஸோ நார்மலுக்கு போயிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நார்மலில் இதெல்லாம் தெரியாது இல்லையா, நான் பிரிண்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன். பிரிண்ட் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுது பாருங்க, எனக்கு பிக்சர் வருது, ஹெட்டர்ஸ் தெரியுது, மேலே கொடுத்துருக்க வந்து ஹெட்டிங் தெரியுது, கீழே பாருங்க டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ், என்னோட பேஜ் நம்பர் அப்படின்ற நான் ஸ்க்ரால் பண்ணும்போது என்ன ஆகுது, பேஜ் நம்பர் கீழே மாறுது அந்த இடத்துல. ஸோ இங்கே எனக்கு பாருங்க இது வந்து ஸ்டாண்டர்ட் அப்படியே இருக்கு அந்த இடத்துல. இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். திரும்பவும் இப்போ நான் என்ன பண்றேன், இல்லை எனக்கு நான் வந்து கொஞ்சம் சைசஸ் இங்க மந்த் இதெல்லாம் நான் இன்க்ரீஸ் பண்றேன். அப்போ மந்த் இன்க்ரீஸ் பண்றேன். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ராஃபிட் அப்படின்ற செல் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன். அப்போ ஆட்டோமேட்டிக் எனக்கு என்ன ஆயிடுச்சு, இது பாருங்க, இது வந்து அந்த அலைன்மெண்ட்ல இருந்து வெளியே போயிடுச்சு. நெக்ஸ்ட் பேஜ் மாதிரி வந்து இது போயிடுச்சு இல்லையா. இப்போ நான் பிரிண்ட் கொடுக்கும்போது பாருங்க எனக்கு அந்த ப்ராஃபிட் அப்படின்றது வந்து இதுக்குள்ள வராது. ப்ரிவியூல பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அப்படின்றது வந்து தெரியாது, காஸ்ட் பர் யூனிட்டோட ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணலாம், எனக்கு அந்த காலமையும் எனக்கு இதே ஷீட்குள்ள இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா இன்னர் மெத்தட் கூட இருக்கு அந்த இடத்துல. அதாவது நீங்க பேஜ் லேஅவுட்லயே போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து இந்த மார்ஜின்ஸ் பிரிண்ட் ஏரியா அப்படின்னு இருக்கு இல்லையா,
பிரிண்ட் ஏரியால நீங்க செட் பிரிண்ட் ஏரியா கொடுக்கலாம், இல்லாட்டி இங்க மார்ஜின்ஸ்ல நீங்க மார்ஜின் மாத்தலாம். பிரிண்ட் செட் ஏரியா பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப நான் போயிட்டு என்ன பண்றேன்னா, இந்த மார்ஜின்ஸ்ல வந்து என்ன பண்ணலாம், என்ன டைப் ஆஃப் மார்ஜின் வேணும், நேரோ மார்ஜின் வேணும் இல்ல கஸ்டம் மார்ஜின் வேணும்ன்றது நம்ம என்ன பண்ணிக்கலாம். மார்ஜின் பாருங்க, இங்க லெஃப்ட் டாப் ஹெட்டரு ரைட்டு ஃபூட்டர் பாட்டம்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கலாம், நான் இதை வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதை பண்றதுக்கு பதிலா இப்ப நான் என்ன பண்றேன், இது நான் கண்ட்ரோல் P கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரியுது இல்லையா. இப்ப எனக்கு அது வந்து அந்த ஒரு காலம் இது கூட இன்சர்ட் பண்ணணும். இப்ப இதுல கீழே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பிரிண்ட் ஷீட் அட் தயர் ஆக்சுவல் சைஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதாவது நோ ஸ்கேலிங் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல பாருங்க, கிளிக் பண்ணும்போது இந்த ஏரோ பட்டன் கிளிக் பண்ணும்போது எனக்கு நிறைய ஆப்ஷன் காமிக்குது. ஃபிட் ஷீட் ஆன் ஒன் பேஜ். அப்போ ஒரே பேஜில் எல்லாம் ஃபிட் பண்ணணும். இங்க இருக்க டேட்டா சைஸ் நிறைய இருக்கு, ஒரே பேஜில் இன்சர்ட் பண்ண முடியாது. ஃபிட் ஆல் காலம்ஸ் ஆன் ஒன் பேஜ், ஏன்னா ஒரே ஒரு காலம் தான் எனக்கு இந்த பேஜில் வரல இல்லையா. அப்ப என்ன பண்ணலாம், ஃபிட் ஆல் காலம் ஆன் ஒன் பேஜ் அப்படின்றத இதை நான் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, அந்த ப்ராஃபிட் அப்படின்ற காலம் வந்து எனக்கு இங்க வந்து ஆட் ஆயிடுச்சு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆயிக்கும், அந்த ஸ்கேலிங்ஸ் வந்து அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கும். அதாவது எனக்கு வந்து கொஞ்சோண்டு டேட்டா இருக்கு, எனக்கு ஒரு 1.5 பேஜ் வர மாதிரி தான் இருக்கு. அப்ப எனக்கு வந்து கம்ப்ளீட்டா அந்த டேட்டாவை ஒரு ஷீட்குள்ள நான் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க வந்து ஃபிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க வந்து காலம் இல்லாட்டி ரோ அப்படின்றத ஒரே இதுக்குள்ள நீங்க வந்து கொண்டு வந்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ பாத்தீங்கன்னா இதுல எனக்கு டேட்டா எது வரைக்கும் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ டேட்டா பாத்தீங்கன்னா டேட்டா எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு வந்து 5554 ரோஸ் வரைக்கும் எனக்கு வந்து டேட்டா இருக்கு. ஆனா எனக்கு இதுல வந்து எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ண வேண்டாம். எனக்கு இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு இதுல வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும்தான் பிரிண்ட் பண்ணணும்னு வைங்களேன். இது வந்து ஜான் மந்த்துக்கான ரிப்போர்ட் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து இதுல ஃபெப் மந்த்துக்கு போகணும். ஸோ ஹோம் போயிட்டு ஃபைண்ட் அப்படின்றது, ஸோ ஃபைண்ட் ஆப்ஷன் நான் இங்க போறேன். ஃபைண்ட் ஆப்ஷன்ல இல்லாட்டி ஃபைண்டுக்கு போகிறதுக்கு பதில் என்ன பண்ணலாம், கோ டுன்றது கூட போகலாம். ஸோ இது பிரிண்ட் டைட்டில் ரெஃபரன்ஸ். ஸோ ஃபைண்ட் ஆப்ஷனை போகிறேன், ஃபைண்டில் போயிட்டு ஃபெப் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃபெப்ரவரி மந்த்துக்கு போயிட்டேன் இல்லையா, அப்போ ஃபெப் மந்த். ஸோ ஃபெப் மந்த் வந்து மட்டும் நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபெப் மந்த் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபெப் மந்த்ல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப் டு 9th டேட் வரைக்கும் மட்டும் இருந்தால் போதும் டேட்டா. ஸோ அதுக்கு மேலே எனக்கு வந்து தேவையில்லை. அப் டு 9th டேட் வரைக்கும் எனக்கு டேட்டா வேணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து பேஜ் லே அவுட் அப்படின்றதுல பிரிண்ட் ஏரியா, ஸோ பிரிண்ட் ஏரியாவில் செட் பிரிண்ட் ஏரியா அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்போ செட் பிரிண்ட் ஏரியா என்ன கொடுக்கணும், எனக்கு அது மட்டும்தான் பிரிண்டிங் ஆப்ஷனில் வந்து எனக்கு வந்து டிஃபைன் ஆகிருக்கும். ஓகே, இப்போ இங்கே எம்டி காலமையும் சேர்த்து நான் கொடுத்துட்டேன், அது பிரிண்ட் ஏரியாக்குள்ளே வந்துடும். இப்போ நான் கண்ட்ரோல் P கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்னு எடுத்துட்டீங்கன்னா, நான் என்ன பிரிண்ட் ஏரியால செலக்ட் பண்ணிருக்கணும் அது மட்டும் தான் இருக்கும். இப்ப பாருங்க, பிரிண்ட் ஏரியால நான் மேல இருக்க ஹெட்டர் கொடுக்க கிடையாது, சரிங்களா. ஆனா எனக்கு ஹெட்டர், ஏன்னா என்ன பண்ணிருக்கோம், எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ரோ எனக்கு ஹெட்டரா வேணும்ன்றதை நம்ம கொடுத்துருக்கோம். அதனால என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் ரோ ஹெட்டர் அப்படியே இருக்கு, மேல கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஹெட்டர் இருக்கு, எனக்கு இமேஜ் இருக்கு, கீழே நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் அப்படின்றது இருக்கு இந்த இடத்துல, சரிங்களா. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா பாருங்க, எந்த மந்த்துக்கான ஃபெப் மந்த்துக்கான டேட்டா அப்படின்றது வந்து இங்க இருக்கு இல்லையா. ஃபெப் மந்த்துக்கான டேட்டா மட்டும்தான் பாருங்க, அப் டு 9th டேட் வரைக்கும் மட்டும்தான் இருக்கு. இதுல டேட்டா இருக்கு, ரோஸ் அண்ட் அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஒண்ணு இங்க பார்டர்ஸ் போடணும் இல்லையா. ஸோ அப்படி இல்லாட்டி என்ன பண்ணலாம், அந்த இடத்துல நம்ம இந்த பிரிண்ட் ஆப்ஷன் கொடுக்குறோம் இல்லைங்களா. ஸோ இந்த ஷீட் ஆப்ஷன்ல கிரிட் லைன்ஸ் இருக்கு இல்லையா, பிரிண்ட் கிரிட் லைன்ஸ் அப்படின்ற டிக் மார்க்கோட கொடுத்துட்டேன். ஓகே, கண்ட்ரோல் P.
இப்போ என்ன ஆகுது, எனக்கு வந்து கிரிட் லைன்ஸோட எனக்கு வந்து ஷோ பண்ணி காமிக்குது இந்த இடத்துல. ஸோ நார்மலா பார்டர் கொடுக்கும்போது என்ன ஆகும், அந்த பார்டர் வந்து டார்க் லைனே தெரியும். இப்போ என்ன ஆகுது, கிரிட் லைன்ஸ் மாதிரி தெரியுது இந்த இடத்துல. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல கிரிட் லைன்ஸோடவே எனக்கு வந்து எனக்கு பிரிண்டிங் அப்படின்றது வரும். இப்போ இந்த பிரிண்டிங் ஆப்ஷன்ஸ் நம்ம பிரிண்ட் செட்டப் எப்படி பண்றோம் அப்படின்றதுல புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இப்போ இதுல பாத்தீங்கன்னா நான் இங்க இருந்து தான் பிரிண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து செகண்ட் டேட்ல இருந்து பிப்ரவரி இங்க ஸ்டார்ட், அதாவது ஃபர்ஸ்ட் டேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் இதுல என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேட்டுக்கும் செகண்ட் டேட்டுக்கு நடுவில் ஒரு பேஜ் பிரேக் வேணும் அப்படின்றத பிரேக் கொடுத்துறேன். ஸோ பிரேக் அப்படின்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பேஜ் எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ இந்த ஒன்னோட எண்டில் வச்சுட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிரேக் ஏரியாவுக்கு இன்சர்ட் பேஜ் பிரேக் அப்படின்றது, ஸோ இன்சர்ட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே வந்துருச்சு. ஸோ அது பேஜ் பிரேக்கை திரும்பவும் ரிமூவ் பண்ணலாம். பேஜ் பிரேக்கை ரிமூவ். பேஜ் பிரேக் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா செகண்ட் டேட்டோட ஃபர்ஸ்ட்டில் கொடுத்துட்டேன். அங்கே பாயிண்டர் வச்சுட்டேன். இப்போ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிப்ரவரியில் ஃபர்ஸ்ட் டேட் இருக்கு இல்லையா. இப்போ இங்கே என்ன பண்ணுறேன், இன்சர்ட் பேஜ் பிரேக். அப்போ ஏன்னா இதுக்கு நான் செலக்ட் பண்ணதுக்கு டாப் ஏரியாவில் தான் எனக்கு பேஜ் பிரேக் இன்சர்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல பேஜ் பிரேக் இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ கண்ட்ரோல் பி கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட் கொடுக்கும்போது பாருங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு மட்டும் எனக்கு செப்பரேட் ஒரு பேஜில் இருக்கு. ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு செப்பரேட் ஒரு பேஜில் இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க செகண்ட் பேஜ்ல இருந்து நெக்ஸ்ட் வந்துருது. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து ஒவ்வொரு டேட்டுக்கு வேணும்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்துல பேஜ் பிரேக் கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து தேர்ட் டேட்ல வைக்கிறேன். வச்சுட்டு திரும்பவும் பிரேக் ஆப்ஷன்ல போயிட்டு இன்சர்ட் பேஜ் பிரேக். திரும்ப என்ன பண்றேன், ஃபோர்த் டேட்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் டேட்ல போய் வச்சுட்டு இன்சர்ட் பேஜ் பிரேக் அப்படின்றத கொடுத்துட்டேன். இந்த மாதிரி நான் வந்து இங்க கொடுத்துட்டேன். இப்போ கண்ட்ரோல் பி அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்குறேன். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு செப்பரேட் ஒரு ஷீட், செகண்ட் டேட்டுக்கு ஷீட். இந்த மாதிரி எனக்கு வந்து பேஜ் பிரேக் மூலியமா அதையும் நான் வந்து செப்பரேஷன்ஸ் அப்படின்றத பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேஜ் பிரேக்லயும் மாத்திக்கலாம். பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இப்போ எனக்கு பேக்ரவுண்ட் வந்து வெறும் ஒயிட் கலர்ல தான் இருக்கு. ஸோ பேக்ரவுண்ட் ஏரியா நான் எதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் ஆப்ஷன்ல போயிட்டு இங்க எனக்கு வந்து இமேஜஸ்ல நான் போயிட்டு நான் இங்க வந்து ஜஸ்ட் இமேஜஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்றேன்னா வேர்ல்டு மேப் அப்படின்றத எடுத்துக்கிறேன். ஓகே, எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டோட வேர்ல்டு மேப் வேணும்னு செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் கொடுத்துட்டேன். இப்போ இங்க பாருங்க, எனக்கு வந்து பேக்ரவுண்ட் பாருங்க. ஜென்ரலா நம்ம வந்து எக்ஸல் வந்து எப்பளும் ஒயிட் கலர் பேஜில் பார்த்துருப்போம். இப்போ எனக்கு பேக்ரவுண்ட் கொடுத்தோன்னு பாருங்க, என்டையர் பேக்ரவுண்ட் அப்படின்றது சேஞ்ச் ஆயிடுச்சு. சேம் நீங்க இது பிரிண்ட் ஆப்ஷன்ல கொடுக்குறீங்க. பிரிண்ட் ஆப்ஷன்ல பேக்ரவுண்ட் இருக்கா பாருங்க, பிரிண்ட் ஆப்ஷன்ல பேக்ரவுண்ட் இருக்காது. இங்க நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் லே அவுட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் புரிஞ்சுது இல்லைங்களா. பேஜ் லே அவுட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரிட் லைன்ஸ்ன்றது கொடுத்துருக்கோம். ஹெட்டிங், வியூ, பிரிண்ட் அப்படின்றது கொடுத்துருக்கோம். பேஜ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேஜஸ், நம்ம பேஜ் 1 எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக் 1 பேஜ் வைஸ் ஷோ ஆகுது அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிங் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் அப்படின்னு இருக்கு, அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு உங்களுக்கு இதில். ஸோ பிரிங் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட்னா இப்போ இந்த இடத்துல பிரிங் ஃபார்வர்டுன்னு இருக்கு. ஸோ நான் பிரிங் ஃபார்வர்ட், அதாவது இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற ஃபார்மேட்டிங் அப்படின்றதுல இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரின்ற உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் இருக்கும்.
இப்போ திரும்ப இந்த பேக்ரவுண்ட் அப்படின்ற பேஜ்ல போகிறேன். டெலிட் பேக்ரவுண்ட் கொடுத்தா பேக்ரவுண்ட் அப்படின்றது எனக்கு வந்து டெலிட் ஆயிடும் அந்த இடத்துல. ஓகே, இப்போ இது பிரிண்ட்ல எனக்கு வந்து அந்த ஹெட்டர் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. ஆனா இங்க நார்மல் எனக்கு இந்த எக்ஸல் ஷீட்ல பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ஹெட்டர் அப்படின்றது இங்க வர மாட்டேங்குது இல்லையா? எனக்கு பாத்தீங்கன்னா நார்மல் டேட்டா நார்மல் இந்த ஷீட்ல எனக்கு அந்த ஹெட்டர் வந்து எனக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஹெட்டர் மறைஞ்சது. எனக்கு ஏபிசின்ற இந்த எக்ஸல் ஷீட்டோட ஹெட்டர் தான் தெரியுதே தவிர டேட்டாவோட ஹெட்டர் வந்து தெரிய மாட்டேங்குது. அப்ப டேட்டாவோட ஹெட்டர் நான் வந்து ஸ்க்ரால் பண்ணும்போது எனக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணலாம்? சேம் இதே வியூ அப்படின்ற டேப் போங்க. இந்த வியூ டேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஃப்ரீ ஸ்பேன் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த ஃப்ரீ ஸ்பேன் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். அப்ப இந்த ஃப்ரீ ஸ்பேன் நீங்க இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணும்போது ஃப்ரீ ஸ்பேன்ஸ்னு இருக்கு, ஃப்ரீ ஸ்டாப் ரோன்னு இருக்கு, ஃப்ரீஸ் ஃபர்ஸ்ட் காலம் அப்படின்றது இருக்கு இந்த இடத்துல. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஸ்பேன் அப்படின்ற இந்த ஆப்ஷன் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் பாயிண்டர் எங்கே வச்சிருக்கீங்களோ அங்கேருந்து ஃப்ரீஸ் ஆகும். இதே இதில் பாருங்க நம்ம வந்து ஃப்ரீ ஸ்டாப் ரோ அப்படின்னு இருக்கு. இப்போ என் பாயிண்டர் எங்கே வேண்டாலும் இருக்கலாம். ஆனால் நான் வந்து ஃப்ரீ ஸ்டாப் ரோ அப்படின்னு இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் ஃப்ரீஸ் ஆயிருக்கும். இப்போ இங்கே பாருங்க உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோட இந்த பாட்டம் லைன் மட்டும் பாருங்க கொஞ்சம் டார்க்காக தெரியும் அந்த இடத்துல. இப்போ இந்த வியூவில் இந்த கிரிட் லைன் எடுத்துடுறேன். அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் கிளீனாக தெரியும் நினைக்கிறேன். இப்போ இங்கே பாருங்க திரும்பவும் இந்த ஃப்ரீஸ் பேனில் போயிட்டு அன்ஃப்ரீஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு இல்லைங்களா, இங்கே ஃப்ரீஸ் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், இந்த வியூ அப்படின்ற டேப்ல இந்த ஃப்ரீ ஸ்பேன் அப்படின்றது போகிறேன். இப்போ இந்த ஃப்ரீ ஸ்பேனில் போயிட்டு என்ன பண்ணுறேன், ஃப்ரீஸ் டாப் ரோ. இந்த ஃப்ரீஸ் பண்ணுமே என்ன ஆகுது, இங்கே பாருங்க டாப் ரோ மட்டும் எனக்கு ஃப்ரீஸ் ஆகுது. இப்போ நான் கீழே ஸ்க்ரால் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த டாப் ரோ எனக்கு வந்து ஃபிக்ஸடாக அங்கேயே தான் இருக்கும். அதுக்கு நெக்ஸ்ட் ரோலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்க்ரால் ஆகும். இது வந்து ஃப்ரீஸ் டாப் ரோ. இப்போ என்ன பண்ணணும், எனக்கு காலமும் ஃப்ரீஸ் பண்ணணும். ஸோ அதனால என்ன பண்றேன், நான் வந்து அன்ஃப்ரீஸ் பேன் அப்படின்றது கொடுக்குறேன். இல்லை வந்து ஃப்ரீஸ் ஃபர்ஸ்ட் காலம் அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ ஃப்ரீஸ் ஃபர்ஸ்ட் காலம் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுது, ரோவோடது ரிமூவ் ஆயிடுச்சு, எனக்கு காலம் அதாவது ஃபர்ஸ்ட் காலம்ன்றது ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ நான் எனக்கு வந்து டேட்டா பார்த்தீங்கன்னா எனக்கு நான் நெக்ஸ்ட் போகும்போது பாருங்க எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் காலம் அப்படியே இருக்கு. அதர் டேட்டாஸ்ல பாருங்க எனக்கு நெக்ஸ்ட் காலம்ல இருந்து எனக்கு வந்து ஸ்க்ரால் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, இந்த மாதிரி எனக்கு வந்து மூவ்மெண்ட் அப்படின்றது நடக்குது. ஸோ இதுல எனக்கு பாத்தீங்கன்னா எய்தர் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரோ இல்லாட்டி ஃபர்ஸ்ட் காலம் மட்டும்தான் ஃப்ரீஸ் ஆகுது. ஆனா எனக்கு இன்பிட்வீன் ரோ ஃப்ரீஸ் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு எடுத்துட்டேன்னா இந்த ஃப்ரீ ஸ்பேன் போயிட்டு அன்ஃப்ரீ ஸ்பேன் கொடுத்துருங்க. இப்போ பாருங்க எனக்கு வந்து இந்த 20th ரோ வரைக்கும் எனக்கு ஃப்ரீஸ் பண்ணணும். இப்போ 20th ரோ வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணணும்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. என் பாயிண்டர் வந்து 20th வச்சிருக்கேன் சரிங்களா? இப்போ என் பாயிண்டர் 20th ரோல இருக்குன்னா இப்போ எனக்கு வந்து எங்க ஃப்ரீஸ் ஆகும், மேல ஃப்ரீஸ் ஆகுமா கீழே ஃப்ரீஸ் ஆகுமா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா டாப்ல தான் ஃப்ரீஸ் ஆகும், கீழே ஃப்ரீஸ் ஆகாது. அப்ப எனக்கு ரோ 20th வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா 21ல இருந்து தான் எனக்கு வந்து ஸ்க்ரால் பண்ணணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், 21ல தான் நீங்க வந்து ஹைலைட் பண்ணணும் இல்லையா? 21 தான் நீங்க செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும், இந்த ஃப்ரீ ஸ்பேன் அப்படி நான் எங்க செலக்ட் பண்ணிருக்கேன், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய இந்த ஹெட்டர்ஸ்ல தான் செலக்ட் பண்ணிருக்கேன். 21 அப்படின்ற இந்த ஹெட்டர்ல செலக்ட் பண்ணிட்டு நான் ஃப்ரீ ஸ்பேன்ல போயிட்டு டாப்ல இருக்கு இல்லையா ஃப்ரீ ஸ்பேன்ஸ் அப்படின்றது இதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகுது பாருங்க, எனக்கு அப் டு 20th வரைக்கும் எனக்கு ஃப்ரீஸ் ஆயிருக்கு. கீழே பாருங்க இந்த 21ல இருந்து எனக்கு வந்து ஸ்க்ரால் ஆகும். இப்போ நான் ஸ்க்ரால் பண்ணும்போது என்ன ஆகுது, கீழே இருக்க டேட்டா மட்டும் எனக்கு வந்து ஸ்க்ரால் ஆகுது அந்த இடத்துல. ஸோ இப்போ அதே மாதிரி திரும்பவும் ஃப்ரீ ஸ்பேன் போகிறேன், இங்க வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ எனக்கு என்ன பண்ணணும், எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டி காலம் வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இங்க டாப்ல இருக்கக்கூடிய இந்த ஹெட்டர்ல டீல நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னு எடுத்துட்டீங்கன்னா இப்போ எனக்கு வந்து எப்படி ஃப்ரீஸ் ஆகும், எனக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடு இந்த எண்ட்ல இருந்து ஃப்ரீஸ் ஆகுமா இல்ல லெஃப்ட்ல இருக்க இந்த எண்ட்ல இருந்து ஃப்ரீஸ் ஆகுமா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, எனக்கு வந்து இந்த ரைட் எண்ட்ல வந்து ஃப்ரீஸ் ஆகாது, இந்த லெஃப்ட் எண்ட்ல இருந்து ஃப்ரீஸ் ஆகும். அப்போ நான் என்ன பண்ணணும், எனக்கு இந்த டி காலம் வரைக்கும் எனக்கு வேணும், இ காலம் தான் ஸ்க்ரால் ஆகணும். அப்போ நான் இல தான் செலக்ட் பண்ணணும். இ காலமோட ஹெட்டர்ல செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரீ ஸ்பேன்ஸ் அதில் போயிட்டு ஃப்ரீ ஸ்பேன் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க எனக்கு வந்து என்ன இருக்கு, எனக்கு வந்து அப் டு டி வரைக்கும் எனக்கு வந்து ஃப்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா? இப்போ நான் வந்து டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது எனக்கு பாருங்க இ காலம் வந்து எனக்கு வந்து ஸ்க்ரால் ஆக ஆரம்பிக்குது. இப்போ திரும்பவும் ஃப்ரீ ஸ்பேன்ஸ் போயிட்டு அன்ஃப்ரீஸ் கொடுத்துட்டேன் இந்த இடத்துல. இப்போ எனக்கு என்ன பண்ணணும், எனக்கு ரோவும் ஃப்ரீஸ் பண்ணணும் காலமும் ஃப்ரீஸ் பண்ணணும். அதாவது
எனக்கு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோ எனக்கு வந்து ஃப்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி காலம் வந்து எனக்கு இந்த கண்ட்ரி வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணணும். அப்ப என் பாயிண்டர் நான் எங்க வைக்கணும் எடுத்துட்டீங்கன்னா, நான் வந்து பாருங்க இந்த இ, அதாவது இ எங்க வச்சிருக்கேன், இ டூ அப்படின்ற ரோல வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு எப்படி ஃப்ரீஸ் ஆகும், எனக்கு வந்து இந்த பாயிண்டர் இங்க இருக்குன்னா அதுல டாப் லைன்ல தான் ஃப்ரீஸ் ஆகும் ரோக்கு. காலம்க்கு எங்க ஃப்ரீஸ் ஆகும், லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தான் ஃப்ரீஸ் ஆகும் இல்லையா. அதனால பாத்தீங்கன்னா என் பாயிண்டர் வந்து இ டூல வச்சுட்டேன். இப்போ எனக்கு எப்படி ஃப்ரீஸ் ஆகும், டாப் ரோவும் எனக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய இந்த காலமும் ஃப்ரீஸ் ஆகும். அப்போ இந்த இடத்துல உங்க பாயிண்டரை வச்சு இந்த செல்லுல வச்சுட்டீங்கன்னா, இப்போ நான் ஃப்ரீ ஸ்பேன்ல போயிட்டு இந்த டாப்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ ஸ்பேன்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அப்ப எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு எடுத்து பாருங்க, இந்த இடத்துல எனக்கு இந்த டாப் ரோ இருக்கு இல்லையா, அந்த டாப் ரோ எனக்கு வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஸ்க்ரால் பண்ணும்போது பாருங்க, கீழே ரோல இருந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரால் ஆகும். அதே மாதிரி நான் ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணும்போது பாருங்க, எனக்கு வந்து ஈன்ற காலத்துல இருந்து எனக்கு வந்து ஸ்க்ரால் ஆகுது. ஸோ நான் ஸ்க்ரால் பண்ணும்போது செகண்ட் ரோல இருந்து எனக்கு வந்து ஸ்க்ரால் ஆகுது. நெக்ஸ்ட் அதே மாதிரி நான் ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணும்போது ஈன்ற காலத்துல இருந்து எனக்கு வந்து ஸ்க்ரால் ஆகுது. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரீ ஸ்பேன்ஸ் அப்படின்றது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. திரும்பவும் இதுல போயிட்டு அன்ஃப்ரீஸ் அப்படின்றத கொடுத்துட்றேன். இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. எங்க இதே வியூ டேப்ல ஸ்பிளிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. இந்த ஸ்பிளிட் ஆப்ஷன் என்னன்னு எடுத்துட்டீங்கன்னா, எனக்கு இதுல வந்து டேட்டாஸ் இருக்கு இல்லையா. அப்ப நான் என்ன பண்றேன், இந்த ஸ்கிரீனை நான் ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி நான் வந்து வியூ பண்ணி கம்பேர் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஸோ அதுக்காக ஸ்பிளிட் ஸ்கிரீன் அப்படின்றதா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஸ்பிளிட் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ என் பாயிண்டர் எங்க இருக்கோ, பாயிண்டர் இருக்கிற ஏரியால இருந்து எனக்கு வந்து ஸ்பிளிட் ஆயிடுச்சு. திரும்ப என்ன பண்றேன், ஸ்பிளிட் கிளிக் பண்ணனா இந்த ஸ்பிளிட் ஆனது போயிடுச்சு. ஒருவேளை எனக்கு என்ன பண்ணணும், ஒரு ரோல் இருந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியால இருந்து ஸ்பிளிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்பிளிட் அப்படின்னு கொடுக்கும்போது பாருங்க, அதுக்கு மேல ஸ்பிளிட் ஆயிடுச்சு. என்ன ஆகுது, கீழே பாருங்க செப்பரேட்டா எனக்கு வந்து ஷீட் இருக்கும். திரும்ப பாருங்க இங்க ஹெட்டர்ல இருந்து இருக்கு. ஆனா நீங்க எங்க செலக்ட் பண்றீங்களோ அதே ஷீட் அதே இடத்துல தான் அதுவும் செலக்ட் ஆகும். ஓகே. இப்போ இங்கேயும் நீங்க செப்பரேட்டா ஸ்க்ரால் பண்ணலாம், இங்கேயும் நீங்க செப்பரேட்டா ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். இப்போ 43rd ரோல இருக்கேன். இங்க பாருங்க, இங்கே 43rd ரோல எடுத்திருக்கேன். இப்போ நான் 43rd ரோல இங்க நார்த் அமெரிக்கா 116 இருக்கு இல்லையா, இதை நான் இங்க கிளிக் பண்ணிட்டேன். இங்க கிளிக் பண்ணா எனக்கு இங்கேயும் செலக்ட் ஆகுது பாருங்க. இங்க கிளிக் பண்ணா எனக்கு இங்கேயும் செலக்ட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல நான் டேட்டா மாத்திரன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க வந்து இந்த இடத்துல நான் சேஞ்ச் பண்றேன். ஸோ சேஞ்ச் பண்ணும்போது இந்த டேட்டாவை இங்க வந்து சேஞ்ச் பண்ணலாம். இங்க 116 அப்படின்றத 115ன்னு மாத்தலாம் இந்த இடத்துல. அப்ப என்ன ஆகுது, ஒரு இடத்துல மாத்தும் போது இன்னொரு இடத்துல சேர்ந்து மாறுது எனக்கு. ஓகே. இப்போ இங்க 15 இருக்கு, இதை 42ன்னு கொடுக்கலாம். அப்ப ரெண்டு இடத்துலயும் வந்து ஈக்குவலா எனக்கு வந்து மாறுது அந்த இடத்துல. இந்த மாதிரி ஸ்பிளிட் ஷீட் இது நீங்க வந்து ரெண்டு உங்களுக்கு வந்து வெர்டிகலாவும் ஸ்பிளிட் பண்ணலாம், ஹரிசாண்டலாவும் கூட ஸ்பிளிட் பண்ணலாம். திரும்ப அந்த ஸ்பிளிட்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆயிடும். அதே மாதிரி எனக்கு இந்த பர்டிகுலர் இப்போ நான் வந்து ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது எனக்கு வந்து நான் வந்து கண்ட்ரி வைஸ் மட்டும் தான் பார்க்கணும், எனக்கு இந்த ரீஜன் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. ஸோ ரீஜன் வேண்டாம், சிட்டியும் வேண்டாம். அப்போ என்ன பண்ணலாம், இந்த சிட்டி கிளிக் பண்ணிட்டு நான் வந்து ஹைட் பண்ணலாம். ஸோ இங்க பாருங்க ஹைட் அப்படின்னு கொடுத்தா ஹைட் ஆயிடும். இது என்டையரா எனக்கு வந்து ஹைட் ஆயிடுச்சு இல்லையா. அன்ஹைட் கொடுத்துருங்க. ஸோ அன்ஹைட். ஸோ புக் 1 அப்படின்றது இதுக்கு என்டையரா உங்களுக்கு வந்து இந்த ஷீட் இருக்க ஹைட் பண்ணிடுது இல்லையா. இதில் ரைட்லேயே கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஹைட் அப்படின்னு கொடுத்தா எனக்கு அந்த பர்டிகுலர் செல். அதே மாதிரி இங்கே ரைட்லேயே கொடுத்துட்டு இதையும் வந்து ஹைட் அப்படின்னு கொடுத்தா எனக்கு வந்து ஹைட் அப்படின்ற ஆயிடுது. திரும்ப எனக்கு அன்ஹைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணும், இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ரைட்லேயே கொடுங்க, அன்ஹைட் அப்படின்றதையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்ஹைட் அப்படின்றது ஆயிடும் அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு எக்ஸல் ஷீட் தான் இருக்கு இல்லையா. இப்போ இதில் நான் வந்து நியூ விண்டோன்னு கொடுக்குறேன்னா எனக்கு என்ன ஆகும், இதே எக்ஸல் ஷீட் எனக்கு இன்னொரு விண்டோலயும் எனக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க எனக்கு வந்து ரெண்டு டேட்டா அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து சேம் வியூவில் போகிறேன். வியூவில் போன நியூ விண்டோ கொடுத்தனுமே ஒரே எக்ஸல் ஷீட் எனக்கு வந்து ரெண்டு எக்ஸல் ஒர்க் புக்காக மாறிடுச்சு இல்லையா. இப்போ ரெண்டு எக்ஸல் ஒர்க் புக்கில் இருக்கு. வியூ சைட் பை சைடுன்னு கொடுக்குறேன். அப்போ ரெண்டு சைடில் எனக்கு என்ன ஆகுது, டேட்டா அப்படின்றது எனக்கு வந்து ஷோ பண்ணி காமிக்குது அந்த இடத்துல. ஓகே. ரெண்டு இதுல எனக்கு வந்து டேட்டா அப்படின்றத ஷோ பண்ணி காட்டுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கேஸ் நீங்க உங்களுக்கு வந்து ஹரிசாண்டல் இருக்கு, நீங்க வெர்டிகலா சேஞ்ச் பண்ணும்,
இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷீட்ல ஸ்க்ரால் பண்ண இன்னொரு ஷீட்டும் ஸ்க்ரால் ஆகுது. இப்போ இந்த ஒரு உங்களுக்கு வந்து அப்படி ஸ்க்ரால் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க செப்பரேட்டா நீங்க இந்த என்ன பண்ணலாம், இந்த ஸ்க்ரால் ஆப்ஷனை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு நீங்க ஸ்க்ரால் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. இல்லை எனக்கு வந்து சைட் பை சைட் பார்க்கணும் அப்படின்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப இதை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஷீட்டாவே உங்களுக்கு வந்து மாறிடும் அந்த இடத்துல. ஸோ இப்போ இதில் ஒரு இது புக்கு க்ளோஸ் பண்ணிட்டேன், இன்னொரு புக்கு மட்டும் ஓப்பனில் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் எதுக்காகனா நம்ம வந்து டேட்டா கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த இடத்துல. இப்போ இது புரிஞ்சுதுங்களா? இதில் ஏதாவது நீ டவுட்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு? புரிஞ்சுங்க சார். ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறேன். டவுட் இருந்தால் சொல்கிறேன். ஓகே. கடைசி போகிறதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணிக்கலாம். இந்த நம்ம ஒர்க் பண்ணுற டேட்டா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டாவை தான் நான் ஒர்க் பண்ணுவோம். இப்போ நம்மளை தவிர வேற யாராவது ஓப்பன் பண்ணி இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? ப்ரொடெக்ட் பண்ணணும் இல்லையா? ப்ரொடெக்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஷீட் அப்படின்னு ப்ரொடெக்ட் ஷீட்னா இப்போ இதில் எனக்கு ஷீட் 1 மட்டும் தான் இருக்கு. எனக்கு இந்த ஒரு ஷீட்டை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ப்ரொடெக்ட் ஷீட் எடுக்கலாம். இல்லை உங்களுக்கு என்டையர் இந்த ஒர்க் புக்கே நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒர்க் புக்கை ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்ற மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ நான் ப்ரொடெக்ட் ஷீட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ப்ரொடெக்ட் ஷீட் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்குது. கீழே பாருங்க செலக்ட் லாக்டு செல்ஸ், செலக்ட் அன்லாக்டு செல்ஸ்னு இருக்கு. ஜென்ரலாவே உங்களுக்கு என்ன இருக்குன்னா இப்போ இந்த இடத்துல பாருங்க இந்த செல் கிளிக் ஆயிருக்கு இல்லையா, நான் கண்ட்ரோல் 1 கொடுக்குறேன். இப்போ இதுல ப்ரொடெக்ஷன் பாத்தீங்கன்னா லாக்டுன்னு இருக்கு. ஜென்ரலா உங்களுக்கு வந்து லாக்டுன்னு தான் எல்லா செல்ஸுமே டிக் மார்க்ல இருக்கும். சரிங்களா? அதை பத்தின டீட்டெயில் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போதைக்கு சிம்பிளா ப்ரொடெக்ட் பண்ற மட்டும் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், ப்ரொடெக்ட் ஷீட் கொடுக்குறேன். இதுல எனக்கு இந்த ரெண்டுமே டிக் மார்க்ல இருக்கு. இப்போ ப்ரொடெக்ஷனுக்கு பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஓகே. திரும்ப பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்றேன். ஓகே. இப்போ ப்ரொடெக்ட் ஷீட் கொடுத்துட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், புக்கை கண்டிப்பா சேவ் பண்ணணும் இல்லையா? ஸோ சேவ் கொடுத்துறேன். நான் ஃபைல்ல போயிட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்குறேன். டெம்பரவரிலி இப்போ இந்த புக் என்ன பண்றேன்னு எடுத்துட்டீங்கன்னா நான் டெஸ்க்டாப்ல வந்து சேவ் பண்ணி வைக்கிறேன். டெஸ்க்டாப்ல இன்னைக்கு டேட்ல சேவ் பண்ணி வைக்கிறேன். ஸோ 21 Feb 2022 கொடுக்குறேன். சேவ். இப்போ இந்த ஒர்க் புக்கை நான் வந்து சேவ் பண்ணிட்டேன் அந்த இடத்துல. சரிங்களா? ஸோ இப்போ நான் ஏதாவது ஒரு செல்லில் நான் கிளிக் பண்ணிட்டு டைப் பண்ணணும்னு நினைச்சா எனக்கு டைப் பண்ண முடியல. ஸோ இல்லை டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், டெலீட் பண்ண முடியல. என்ன ரீசன்னா எனக்கு இந்த ஷீட் வந்து ப்ரொடெக்ஷன்ல இருக்கு. ஷீட் ப்ரொடெக்ஷன்ல இருக்கும் போது என்னால் என்ன பண்ண முடியாது, எடிட் ஆர் டெலிட்டேஷன் பண்ண முடியாது. அந்த இடத்துல வியூ மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே. இந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். திரும்பவும் நீங்க வந்து எடிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணணும், இதே ரிவ்யூ டேப்ல நீங்க அன்ப்ரொடெக்ட்னு கொடுத்து பாஸ்வேர்ட் கொடுத்தா மட்டும்தான் எடிட் பண்ண முடியும். ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டு திரும்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். இப்போ 148 இருக்க 128 சேஞ்ச் பண்றேன். ஓகே. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ புரிஞ்சதுங்களா? புரிஞ்சுங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸஸ்க்கு இது போதும். ஸோ ஜஸ்ட் இந்த விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. திரும்ப நாளைக்கு கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஓகே. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ.